வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். இன்றைக்கி பொங்கல் திருநாள். வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஜப்பான்லேருந்து நானும் என் ஃபேமிலியும் சேர்ந்து எல்லாருமே சிறப்பாக பொங்கல் திருநாளை செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வருஷம் நாங்கள் வந்து இந்தியா போகாதனால ஜப்பான்லேயே வந்துட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ, இந்தியாவில் இருக்கிற மாதிரி எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியலனாலும் இங்கே எங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த நாளாக சிறப்பாக அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொங்கல்னாலே கோலம் தான். ஸோ காலையிலே எழுந்துச்சி கோலம் போட்டு அதுக்கப்புறமா ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். பட் காலையில் அலாரம் வச்சு தினமும் 6 மணிக்கு இந்த குளிரில் எந்திரிக்கவே முடியல. ஸ்னூஸ் வச்சு 7 மணிக்கு தான் ஏந்திச்சேன். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பாருங்கள், இங்கே 0 டிகிரியில் இருக்குது. ஸோ 6 மணிக்கெலாம் வந்து இன்னுமே கம்மியாக இருந்துச்சு, மைனஸ்லலாம் இருந்தது. ஸோ அதனால தான் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, இப்போ வாங்க கடகடன்னு போய் கோலம் போடலாம். இங்கே வெளியில் போடியா? வெளியிலலாம் இல்லைங்க, இந்த குளிரில் வெளியிலலாம் போக முடியாது. இங்கேயே தான் இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு. நீ கிளம்பி இருக்கிறத பார்த்தாக்கா வந்துட்டு இங்கேயே போய் வெளியில் போய் கோலம் போடுற மாதிரி கிளம்பி நிற்கிறேன். வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கேன் நான். நைட்டே ஆக்சுவலாக போட்டு வைக்கணும்னு நினச்சேன். இந்த க்ளீனிங்கு அந்த ஒர்க்னால வந்துட்டு கொஞ்சம் நைட்டு வந்துட்டு படுக்கிறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. ஊரில் நல்லா பெரிய இடமா இருக்கும் வீட்டிலலாம். இங்கே வந்துட்டு இருக்கிற இடத்துலேயே நல்லா நம்ம சிறப்பாக போடலாம். சிறப்பாக போட போகிறேன். ஆமாம், சொதப்பாமல் போட்டால் ஓகே. சிறப்பாக போட போகிறேன். எல்லாம் நெட்டில் பார்த்து வச்சது தான். பொங்கப்பானை தானே? ஆமாம், பொங்கப்பானை. பொங்கலுக்கு பொங்கப்பானை தான் போடுவாங்க. அப்புறம் இன்னொன்று மறந்துட்டீங்க, கரும்பா? ஆமாம், மாடு வேணா வரையட்டா? அது நாளைக்கு வரைஞ்சிட்டேன். அது கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, நான் பொங்கப்பானையே போட்டுடுறேன். இதில் சென்டர் எது? சந்தானம் மாதிரி. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இதை விட நல்லா பெருசா வெளியில இடம் இருக்கு. வெளியில போட்டு அதான் சொல்லுவாங்களோ. ஆமாங்க, இங்க ரோடு பார்த்தா ஆசையா இருக்கு, சூப்பரா இருக்கு கோலம் போடுறதுக்கு. ஆனா என்ன போட விடுவாங்களான்னு தெரியல. கோலம் மாவுனா எங்க இருந்து கிடைக்குது? ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுதான். ஊர்ல இருந்து கோலம் மாவுனா எடுத்துட்டு வரலாமா? எடுத்துட்டு வரலாமான்னு தெரியல. இந்த மாவு மாதிரி பண்ணி எல்லாமே எடுத்துட்டு வரலாம். அதனால நல்லா பேக் சீல் பண்ணி எடுத்துட்டு வர்றது. முன்னாடி எடுத்துட்டு வந்தது எப்பயாச்சும் தானே இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால எடுத்துட்டு வந்ததே இருக்குது. ஆனால் ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்துட்டு வரப்ப கேட்டாங்க என்ன பவுடர் இது அப்படின்னு சொல்லி. அவங்கக்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இது கோல மாவுன்னு எப்படி அவங்கக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அரிசி மாவுங்க அப்படின்னு சொன்னேன். சரி போ அப்படின்ட்டாங்க. அப்போ வேணால் பயமாக இருந்துச்சு. அங்கே ஊர்லலாம் இருக்கிறதுலே பெரிய கோலமாக பார்த்து 15 புள்ளி 22 புள்ளி பாருமா அப்படின்லாம் பார்த்து போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன கோலமாக பார்த்து போட்டுட்ருக்கேன். இவ்வளோ பெரிய கோலத்துக்கும் நீ வந்து பிட் அடிச்சிட்டு இருக்கியா? பிட் இல்லைங்க, அவங்க அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. புள்ளி வச்ச கோலம் கூட பெரிய கோலம்னா எப்படின்னாலும் போட்டுடலாம். இந்த ரங்கோலிலாம் வந்துட்டு ஒன்று நமக்கு வந்து க்ரியேட்டிவாக அந்த டைமில் கடகடன்னு பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லையா பார்த்து பண்ணிடணும். இப்போ எனக்கு வந்து டைம் இல்லை, அடுத்து எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அதனால் அவங்க எப்படி பண்ணுறாங்களோ கொஞ்சம் அப்படியே பார்த்து பண்ணிடலான்ட்டு. இந்த மாதிரி குட்டி கோலம்லாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்லைங்க. அட பாவத்தை, கூகுள் ஃபோட்டோஸில் வேணா இருக்குது. வருஷம் எங்கள் வீட்டில் போட்ட கோலம்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அது யார் போட்டா? உங்கள் அம்மா போட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இல்லைங்க, அம்மா கூட சேர்ந்து நாங்களும் போட்டிருக்கோம். என்னது? பொங்கப்பானை, ஹாப்பி பொங்கல், அது ஒன்றே எழுதுவேன் நீ? அதெல்லாம் இல்லை. மார்கழி மாதம் நாங்கள் ஃபுல்லாக பெரிய கோலம் போடுவோம் தெரியுமா? சொல்லு யாருக்கு தெரிய போகுது? பொங்கப்பானை ஏற்ற மாதிரி ஒரு கலர் இருக்கா, காவி கலரு, அந்த போட்டுருவோம்.
வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல, அங்கே உட்காந்து கிண்டல் அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அங்கேருந்து பேசுகிறது ஈஸி, இங்கே வந்து போட்டால் தான் தெரியும். கோலம் தான் என்னதுன்னு. பொங்க பானையை போடுங்களேன். அங்கே உட்காந்து ரன்னிங் கமெண்ட்ரி அடிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு அடுத்து வேலை வேற இருக்கு. இடம் பத்தலைங்க. வரைஞ்சிடணும். அப்புறம் இதெல்லாம் கலர் அடிச்சிட்டோம்னா இங்கே நிறைய கஷ்டமாயிடும். என்ன அடுத்த வீட்டுக்கு போயிடும்போது ரங்கோலியாக சூஸ் பண்ணேன்னா அது கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கு. இன்னும் கரும்பு வேற போடணுமா? கரும்பு வந்து பக்கத்து வீட்டில் போய் போட்டு போகிற போக்கு பார்த்தா அப்படி தான் ஆகும் போல். வெளியில் போய் போட்டுடலாமா? ஹாப்பி பொங்கல் வேறு எழுதணுங்க. அது ஆகும், 1 மணி நேரம் ஆகும் போல். ரொம்ப சின்னதா இருக்கு. அவ்வளோதான் 3 பேருக்கு. அம்மா உட்காந்துட்டேங்க, முடியல. அப்பாடா முடிச்சிட்டேன் ஃபைனலாக. அந்த குட்டி குழம்பு இங்கே சரியா இருக்கு. கோலம் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக கரும்பு ஹாப்பி பொங்கல் அதையுமே வந்து இருக்கிற ஸ்பேஸ்லேயே எழுதிட்டேன். அதுக்கப்புறம் குளிச்சு கிளம்பியாச்சு. இன்னைக்காச்சும் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் தான் வந்துட்டு இங்கே சாரீ வியர் பண்ண முடியுது. ஸோ அதனால் அந்த மாதிரி டேஸை வந்து மிஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ சாரீ கட்டி கிளம்புறதுக்கு டைம் எடுத்தாலும் கிளம்பியாச்சு. குளிச்சு கிளம்பி ரெடி ஆயாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். ரிஷியும் ஏஞ்சாச்சு, அவரையும் கிளம்ப சொல்லிட்டேன். எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறமா பொங்கல் வச்சிடலாம். ஸோ பொங்கல்னாலே கோலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஏஞ்சி கோலம்லாம் போட்டாச்சு. ஸோ அடுத்து குக்கிங் ஒர்க்லாம் இருக்குது. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஜப்பான்லேருந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஊர்லலாம் இருந்தால் மண்பானை இல்லைனா வந்துட்டு வெண்கல பானை அந்த மாதிரிலாம் செய்வாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்பில் வச்சு இந்த மாதிரி செய்வாங்க. நம்ம இங்கே நம்மளால் என்ன முடியுமோ கேஸ் அடுப்பில் தான். ரொம்ப வருஷமாக அந்த மாதிரி தான் மாறிட்டோம், எல்லாருமே மாறியாச்சு. ஸோ கேஸ் அடுப்பில் தான் செய்ய போகிறேன். அண்டு பானையுமே வந்து பார்த்திங்கன்னா எவசில்வர் பானை தான். அதுதான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. சில பேர்லாம் வந்துட்டு குக்கர் சாதம் சாப்பிடாம பானையிலே வந்துட்டு அரிசிலாம் இங்கே இருந்துமே நம்ம ஊரில் செய்கிற மாதிரி வடித்து சாப்பிட்றாங்க. சும்மா இந்த மாதிரி பானை தாங்க, எவசில்வர் பானையிலே அரிசிலாம் வடித்து சாப்பிட்றாங்க. ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்தி ஆப்ஷனை நோக்கி நிறைய பேர் போகிறாங்க. என்ன தான் வந்துட்டு குக்கர்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் குக்கர்லாம் காலையில் வச்சாலும் நைட்டு வரைக்கும் சூடாக இருக்கும். அந்த மாதிரி டெக்னாலஜி வந்தாலுமே
சரி ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வடித்து சாப்பிட்றாங்க. பானைக்கும் மேக்கப்பை போட்டாச்சு. பானைக்கு வந்துட்டு 5 நிமிஷம் தான் ஆச்சு, உனக்கு வந்துட்டு 5 மணி நேரம் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அதான் பிளான் பண்ணியிருக்கணும். நான் பிளான் பண்ணது வேறு சாரீ, சரின்ட்டு இன்றைக்கி இந்த சாரீ கட்டலான்ட்டு இந்த சாரீ கட்டுனா ப்ரீ ப்ளீட்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. நல்லா டைம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது விசேஷ நாள் வரப்போ தான் ரொம்ப இந்தியாவை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது. ஃபஸ்ட்டு வருஷம்லாம் தெரியவே இல்லை, அதனால சாரீலாம் எடுத்துகிட்டே வரல, பானையும் எடுத்துகிட்டு வரல. ஃபஸ்ட்டு வருஷம்லாம் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அது ஏதோ என்ன அலுமினியம் பானை தான், அதில் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் இப்போ ஊருக்கெலாம் போனால் மெயினாக என்ன ஃபங்க்ஷன் வருது, அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்தியாவுக்கு வர முடியலன்னா என்னென்னடா வாங்கணும் அப்படின்ட்டு அந்த டைம்லேயே ஊருக்கு போகிறப்பே வாங்கிட்டு வந்துடுறது. தீபாவளியாக இருந்தாலும் சரி, எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி. ஆனால் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரியுது. எல்லாரும் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. கிட்ஸு கிளம்பிட்டான். பொங்கல், ஹாப்பி பொங்கல் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாப்பி பொங்கல். ஹாப்பியாக சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி. கதவு துறையன். பறந்துருச்சா? கதவு திறக்கிற சத்தம் போயிடுச்சா? ஸோ நல்ல நேரம் முடிய போகுது, அதுக்கு முன்னாடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானையில் வச்சுருக்கேன். ஸோ இந்த வேலைகள்லாம் கூட சீக்கிரம் செஞ்சிடலாம் போல். குளித்து கிளம்புறது தான், அதுவும் சேலை கட்டி கிளம்புறது ரொம்ப டைம் எடுக்குதுப்பா. இதுக்கு தான் டெய்லி சாரீ கட்டி பழகணும் போல். கிளம்புறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனால் கிருஷ்ண குட்டி சீக்கிரமாக கிளம்பிட்டாரு. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிடு. ஹாப்பி பொங்கல். பொங்கல்னா என்னம்மா? பொங்கல்னா என்ன தெரியுமா பண்ணுவோம்? இந்த மாதிரி பாட்டில் ரைஸ் போட்டு அது அப்படியே பொங்கி வரும்ல, அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஹாப்பினஸ்ஸு எல்லாமே பொங்கி வரணும். ஓகேவா? நிறையா இருக்கணும் இந்த இயர் ஃபுல்லாக. ஓகே. ஸோ இது வந்து யார் தெரியுமா பண்ணுவாங்க? ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த டைமில் ஒரு இயர் ஃபுல்லாக அவங்க பிளான்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? என்ன பிளான்ட்டு? ரைஸ் எல்லாம் பிளான்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சன்னு தெரியுமா? சன்னுனால தானே பிளான்ஸ் வளருது. நீ படிச்சிருக்க தானே? ஸோ சன்னு காடை ப்ரே பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி அந்த ரைஸ் சன்னு கொடுத்தது தானே, நேச்சர் கொடுத்தது தானே. ஸோ அதை வந்து சாமிக்கு வச்சு கும்பிடுவாங்க. ஓகே. நம்ம இப்போ இங்கே வச்சு கும்பிட்றோம். ஓகேவா? நமக்கு ரைஸ் எங்கேருந்து கிடைக்குது? நமக்கு ரைஸ் கடையிலேருந்து கிடைக்குது இல்லையா? ஆனால் அதையுமே யார் செய்கிறாங்க? கரெக்ட். ஸோ அத்தை வீட்டில் வழக்கம் எப்படின்னா பொங்கலோடு சேர்த்து இந்த கலவை சாதமும் செய்வாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு இப்போ அடுத்தடுத்து செய்ய போகிறேன். லெமன் ரைஸ் அந்த மாதிரி நிறையா வெரைட்டி ரைஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கலர்ஃபுல்லான ரைஸ் எல்லாம் செஞ்சுட்டு கூடவே வந்துட்டு பொங்கலையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். கிருஷிவுக்கு இப்போ தான் வந்து விவரம்லாம் கொஞ்சம் தெரியுது. நம்ம ஊர் ஃபங்க்ஷனு இதெல்லாம் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம். பானையில் தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு அரிசி. ஓகே. ஓ, சூப்பராக பொங்கி வருது. அரிசி சேர்த்து அரிசி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு லைட்டாக பால் ஊற்றலாமா? வாங்க வாங்க. ஓகேவா? கிருஷியை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதும் இது வந்து பொங்கி வரும். ஓகேவா? பொங்கி வரப்போ என்ன சொல்லணும்? பொங்கலோ பொங்கல் சொல்லணும். கிருஷி ரைஸ் ஆகிறப்ப என்ன சொல்லணும்? பொங்கலே பொங்கல். ஓகே ஓகே சொல்லலாமா? எது ஃபஸ்ட்டு ரைஸ் ஆக சொல்லு. இதுவா? ஓகே, லெட்ஸ் see. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல் எனர்ஜியா சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல். ஓ, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இங்கே அடுப்புலலாம் சென்சார்ஸ் வேறு வச்சுருப்பாங்க. இந்த பொங்கி அது ஆஃப் ஆகிட போகுது. நெக்ஸ்ட் இதுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே.
ஓ பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எப்படி ஹாப்பியா இருக்கா? இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு டிஷ்ஷாக செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை பொங்கல், அதுக்காக வெல்லம் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகேவா, இந்த வெல்லத்தில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸோ வெல்லம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சாதம் வந்து பார்த்திங்கன்னா வெல்லத்துலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வாசனைக்கு ஒரு 2-3 ஏலக்காய் தூள், ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்தாச்சு. அப்புறம் அப்படியே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை நெய்யோடு அப்படியே சேர்த்து சூப்பராக சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். ஸோ இந்த அரிசியுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து பாதி சாதத்தில் வந்துட்டு வெண்பொங்கல் செய்வேன், மிச்ச பாதி சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தேங்காய் மட்டும் கட் பண்ணி போடுவோம். இதில் பாதி ரைஸ் எடுத்துடுறேன். வெண்பொங்கலுக்கு வந்துட்டு தாளித்து கொடுத்துருக்கேன். முந்திரி, அதுக்கப்புறம் இஞ்சி, அப்புறம் மிளகு ஜீரகம் தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து நெய்யில் நல்லா வறுத்து வெண்பொங்கலில் சேர்த்துறேன். தேவையான அளவு உப்பு. சூப்பராக வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சுட சுட. ஸோ இதையுமே அடுத்த சைடில் வச்சிடலாம். 2 பொங்கல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னொரு பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் நெய்யில். இதுக்கு வந்து இந்த பொங்கலுக்கு வந்து உப்பு கூட சேர்க்க மாட்டோம். அப்புறம் எப்படி சாப்பிட்றதுன்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு தான் வந்துட்டு ஒரு குழம்பு வந்து செய்வோம். என்ன குழம்பு அப்படின்னா, இந்த கிழங்கு வகைகள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கிழங்கெல்லாம் வந்து சேர்த்து ஒரு குழம்பு செய்வோம். ஸோ அந்த குழம்பு தொட்டுட்டு இந்த பொங்கல் இந்த வெள்ளை பொங்கல் வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதை குயிக்காக அடுத்தது ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் சாதம் ரெடி. பரபரன்னு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுற அப்படி? அடுத்தது தான் குழம்பு. அப்புறமா இது மொச்சை, கிருஷி உரிச்சான்ல அந்த மொச்சை தான். இங்கே வந்து ஃப்ரோசன் மொச்சை தான் கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து உரித்து ஆக்சுவலாக பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு இந்த மொச்சையும் வந்து செய்வோம். இப்படி கிழங்கு வகையெல்லாம் சேர்த்து குழம்பு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் மொச்சை வச்சு காரமாக வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் வந்து செய்வோம் பொங்கலுக்கு. அண்டு இந்த கிழங்கு சேர்க்குறதுக்கும் வந்துட்டு சொல்கிறாங்க ஃபார்மர்ஸ்லாம் வந்துட்டு பூமிக்கு அடியில் விளையிற அந்த காயெல்லாம் சேர்த்து குழம்பாக வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த ஃபார்மர்ஸை நினைக்கிற வண்ணம் தான் நம்மளுமே வந்துட்டு இன்றைக்குமே இந்த கிழங்கெல்லாம் வந்து சேர்த்து குழம்பு மாதிரி செய்கிறது. வெங்காயம் தக்காளி நல்லா வறுபட்டதும் மசாலாலாம் சேர்த்துட்டு இதில் வந்துட்டு மொச்சையை சேர்த்துடுறேன். ஓகே, மொச்சை வேகட்டும். இதில் வந்துட்டு கிழங்கெல்லாம் சேர்த்துடலாமா? ஓகே, கிழங்கெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் அவனில் வச்சு கொஞ்சம் வேக வச்சுட்டேன் சீக்கிரமாக வேகுமேன்ட்டு. ஸோ அதையுமே சேர்த்துட்றேன். என்னென்ன கிழங்குனா சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய் சேர்த்துருக்கேன். அது பூமிக்கு அடியில் விளையிறது கிடையாது. இது வந்து சேப்பக்கிழங்கு. இதுதான் மெயின். ஆக்சுவலாக என்ன காய் சேர்க்குறோமோ இல்லையோ அந்த சேப்பக்கிழங்கு தான் சேர்க்கணும். குழம்புத்தூள். ஃபைனலி எல்லா சாதமும் வந்து செஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வெள்ளை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் மிக்சட் ரைஸில் தேங்காய் சாதம், புளி சாதம், அப்புறம் லெமன் ரைஸ், அப்புறம் இது வந்து குழம்பு, தயிர் சாதம் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா மொச்சை ஃப்ரை. ஸோ இவ்வளோ ஐட்டமும் செஞ்சாச்சு. 2 மணி நேரம் ஆச்சு செய்கிறதுக்கு. இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியதான் அடுத்து. பசிக்குது எனக்கும் தான். வாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கிருஷி வாங்கம்மா. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கிருஷி. இப்போ சாமி கும்பிட்டுலாமா? இது என்னது கிருஷி?
இது என்னம்மா? I don't know. It's in India, but I don't know. சுகர் கேன். I love that so much. சுகர் கேன், ஓகே. And we can make a drink with it. It's white color, like milk. அந்த சுகர் கேன் வேற, அது கிரீன் கலர்ல இருக்கும். இந்த சுகர் கேன் இப்படியே சாப்பிடலாம். It's in India, I know. இந்தியால இருந்து இங்க எப்படிமா வந்துச்சு? தெரியல. என்ன முழு கரும்பா இல்லையே அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக வந்து எல்லா இந்தியன் ஸ்டோர்ஸ்லேயும் வந்துட்டு இந்த கரும்பை வந்து வர வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து இந்த மாதிரி கட் பீசஸ் தான் வந்துச்சு. வந்த 1 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்கும் வந்து காலி எல்லா ஸ்டோர்ஸ்லேயும். இதோட விலையை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பீஸ் கரும்பு வந்து பார்த்திங்கன்னா 400 எண்ணெய் இந்தியா ருபீஸ் படி பார்த்திங்கன்னா 200 ருபீஸ்க்கு வருது. எனக்கு வந்து மெசேஜ் வந்ததும் உடனே 1/2 மணி நேரத்தில் கிளம்பி போனனால எனக்கு அட்லீஸ்ட் இந்த பீஸ் ஆச்சு கிடச்சிது. இல்லைனா வந்துட்டு கரும்பு கிடச்சிருக்காது. ஏன்னா இங்கே அவ்வளோ டிமாண்டாக இருந்துச்சு. இங்கே வந்து அதான் இம்போர்ட் பண்ணுறனால ஃபுல் கரும்பு வந்து இம்போர்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி இந்த மாதிரி பீசஸாக தான் கிடச்சிது. ஸோ அதனால தான் பீஸ் கரும்பு. ஃபுல் கரும்பு வந்து அந்த இலையோடலாம் வந்து இங்கே கிடைக்காது. இந்த மாதிரி பீசஸாக தான் கிடைக்கும். ஃபேமிலி டோரேமான் பொங்கல் பார்த்துட்டு செஞ்சானுமா பசிக்கலையா நமக்கு? I'm hungry. I'm just waiting. கிருஷி இது என்ன ட்ரெஸ்ஸு? தெரியல. ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? இன்னைக்கு என்ன டே? The Pongal day. பொங்கல் டேயா? ஓகே ஓகே. Do not let this. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் பொங்கலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் பிரீத்தி. சூப்பராக இருக்கு. என்னதான் அடிக்கடி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டாலும் பொங்கல் நாள் அன்னைக்கு இந்த பொங்கல் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அவ்வளவு செஞ்சு வச்சிருக்கியே, என்ன பண்றது? 3 பேருக்கு எதுக்கு இவ்வளவு? அதனால தான் 3 மணி நேரம் எதுக்கு ஒர்க் பண்ணேன்? 3 நாள் இதே வச்சு சாப்பிட்றதுக்கு தான். இது தீர்ற வரைக்கும் இதுதான் உங்களுக்கு மெனு. டெய்லியும் காலையில பொங்கல், மத்தியானம் வெரைட்டி ரைஸ், நைட்டு தயிர் சாதம்.